சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மாதம் ரூபாய் 3000 தமிழ்நாடு அரசு தரும் மகளிர் உரிமை தொகை போல் மற்றொரு சூப்பரான திட்டம் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்க கோரிக்கை. அது தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை போல் விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை அறிவிக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை போல் மாதம் 3000 உதவித்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசு வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் போட்டு வருகிறது. விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிறது. கடந்த 2023 முதல் 2024 நிதியாண்டில் 38,094 கோடி வேளாண் துறைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2024 முதல் 2025 நிதியாண்டில் மொத்த வேளாண் பட்ஜெட் மதிப்பீடு ரூபாய் 42,281,88 கோடி ஒதுக்கப்பட்டது. 2023 முதல் 2024 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2024 முதல் 2025 நிதியாண்டில் ரூபாய் 3,377 கோடி இது அதிகம். இதற்கிடையே 2025 முதல் 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் வருகின்ற 15ஆம் தேதி தமிழக சட்டப்பையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான தயாரிப்பில் வேளாண் துணை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளன. முன்னதாக வேளாண் பட்ஜெட்டில் என்னவெல்லாம் இடம்பெற வேண்டும், விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் குறித்து தமிழக அரசு பல்வேறு தரப்பினரிடம் கருத்து கேட்டு இந்த கருத்துக்களின் அடிப்படையில் விவசாயிகள் வைத்த கோரிக்கைகள் வெளியாகியுள்ளன. அதன்படி விவசாயிகள் நலனை பெறும் வகையில் இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வர வேண்டும். விவசாயம் செய்யும் போது உயிரிழந்தால் ரூபாய் 25 லட்சம் வழங்கும் சிறப்பு லாபம் ஆகியவை விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக இருந்தன. இதேபோல் விவசாயத்தை நம்பி இருக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மகளிர் உரிமை தொகை போல் அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க மாதந்தோறும் 3000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை விலையில்லா அல்லது மானிய விலையில் குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு செல்ல தனி பஸ்கள் மற்றும் கொரியர் சேவைகள் அறிமுகம் செய்ய வேண்டும். இது தவிர இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம், உரக்கடை வைக்க மானியம், கரும்புடன் ஒன்றுக்கு ரூபாய் 4,400 நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3,100 சத்தீஸ்கர் மாநிலத்தில் வழங்கப்படுவது போல் தமிழகத்திலும் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் வைத்துள்ள கோரிக்கைகளை தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவிக்குமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் மொபைல் எண்ணை மாற்ற வேண்டுமா, எத்தனை முறை செய்யலாம், அது தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஆதார் கார்டு முக்கியமான ஆவணமாக செயல்பட்டு வருகிறது. இதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியானதாக இருக்க வேண்டியது அவசியம். இந்நிலையில் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை மாற்றுவது குறித்தான அடிப்படை தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ஆதார் அட்டை முக்கியமான ஆவணம். அனைவருக்கும் எல்லா விதமான தேவைகளுக்கும் இந்த கார்டு அவசியம். வெறும் அடையாள ஆவணமாக மட்டும் அல்லாமல் அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டியது கட்டாயம். இந்நிலையில் ஆதார் குறித்தான முக்கிய தகவல்கள் பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் ஆதார் கார்டு, வங்கி கணக்கு,
திறப்பதற்கு, அரசாங்க சலுகைகளை பெற விண்ணப்பிப்பதற்கு, சிம் கார்டு வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு விதமான அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆதார் அவசியம். இதற்கு இந்த ஆவணத்தில் உள்ள அனைத்து தகவல்களும் துல்லியமானதாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். இதன் காரணமாக ஆதாரை அப்டேட் செய்ய வேண்டும். ஆதாரை புதுப்பிப்பதற்கு சில வரம்புகள் உள்ளது. பெயர், மொபைல் எண், முகவரி உள்ளிட்டவற்றை குறிப்பிட்ட முறை மட்டுமே மாற்ற முடியும். பெரும்பாலான சேவைகளுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டு இருக்கும் மொபைல் எண்ணிற்கு ஓடிபி வரும். இதனால் ஆதாரின் லிங்க் செய்யப்பட்டிருக்கும் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்க வேண்டும். இதனால் ஒருவர் சிம் கார்டுகளை மாற்றினால் ஆதாரிலும் மொபைல் நம்பரை அப்டேட் செய்ய வேண்டும். ஆதாரின் தொலைபேசி எண்ணை மாற்றுவதற்கு UIDAI எந்த ஒரு வரம்பையும் நிர்ணயம் செய்யவில்லை. எத்தகைய முறை வேண்டுமானாலும் மொபைல் நம்பரை அப்டேட் செய்து கொள்ளலாம். ஆதார் பயன்படுத்துபவர்களுக்கு இந்த வசதி உதவிகரமாக உள்ளது. அதே நேரம் ஆதார் கார்டில் பெயரை மாற்ற வேண்டுமென்றால் 2 முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும். எழுத்துப்பிழை போன்றவற்றை பாஸ்போர்ட், பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை ஆதாரமாக கொண்டு சரி செய்யலாம். பிறந்த தேதியை திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்ய முடியும். மொபைல் நம்பரை போன்று முகவரியையும் எத்தனை வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்ளலாம். ஆன்லைனில் மை ஆதார் போர்ட்டல் அல்லது மை ஆதார் என்ற செயலியில் புதுப்பிக்கலாம். அப்டேட் டாக்குமெண்ட் என்ற அம்சத்தை பயன்படுத்தி ஆதாரை அப்டேட் செய்து கொள்ளலாம். ஆன்லைனில் ஜூன் 14ஆம் தேதி வரை இந்த இலவச சேவையை பெறலாம். ஆதார் மையத்திற்கு சென்று புதுப்பிக்க ரூபாய் 50 கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காமல் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள்.